உலகம் யாவையும் தாமுலாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. தொத்து அலர் பூஞ்சுரி குழல் கையேசி சொல்லால் தொல் நகரம் துறந்து துறை கங்கை தன்னை பத்தி உடை குகன் கடத்த வனம் போய் புக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஈந்து சித்திரக்கூடத்து இருந்தான் தன்னை இன்று தில்லை நகர் திரு சித்திரக்கூடன் தன்னுள் எத்துணையும் கண்குளிர காணப்பெற்ற இருநிலத்தார்க்கு இமையவர் நேர் ஒவ்வார் தாமே. நடையில் நின்றுயர் நாயகன் ராமனுடைய பெரும் புகழை நம் செவியெல்லாம் கேட்டு குளிரும் வண்ணம் தந்து சென்ற கம்பனுக்கு இன்றைக்கு காரைக்குடி கம்பன் கழகம் ஒரு அற்புதமான செயலை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது இதனை கம்பன் முற்றோதல் என்று நாம் சொல்லிவிடலாம். கம்பராமாயணத்தினுடைய 6 காண்டங்களையும் எடுத்து அதில் வருகின்ற ஒவ்வொரு படலங்களை குறித்தான செய்திகளையும் நாம் விரிவாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். பாலகாண்டம் முடிந்து தற்போது அயோத்தியா காண்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. இதனை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய அருமை அன்னார் கம்பன் அடிசூடி பழனியப்பன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு தோளோடு தோள் நின்று இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முத்தப்பன் பழனியப்பன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும். அயோத்தியா காண்டத்திலே சொல்லப்படுகிற செய்திகளை தொகுத்து உங்களுக்காக வழங்குவதற்கு திருச்சிராப்பள்ளி கம்பன் கழகத்தினுடைய செயலர் முனைவர் இரா மாது அவர்கள் வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அன்பர்களே, அயோத்தியா காண்டம் ஒரு மிகச்சிறந்த காண்டம். ஏறத்தாழ 13 படலங்களை இந்த அயோத்தியா காண்டம் தன்னிடத்திலே கொண்டிருக்கிறது. மந்திர படலம் தொடங்கி திருவடி சூட்டு படலம் நிறைவாக ஏறத்தாழ 13 படலங்கள் இதிலே வருகின்றன. மந்திரை சூழ்ச்சி படலம், கைகேயி சூழ்வினை படலம், நகர் நீங்கு படலம், தைலமாட்டு படலம், கங்கை படலம், குகப்படலம், வனம் புகு படலம், சித்திரக்கூட படலம், பள்ளிடை படலம், 6 செல் படலம், கங்கைகான் படலம், திருவடி சூட்டு படலம் என்று 13 படலங்கள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன. சுமார் 1202 பாடல்களும் மிகை பாடல்களாக 58 பாடல்களும் இடம்பெற்றுள்ளன. சென்னை கம்பன் கழகத்தினுடைய கம்பராமாயண மூல பதிப்பிலே இவை காணப்படுகின்றது. பாலகாண்டத்தை பற்றியும் அயோத்தியா காண்டத்தை பற்றியும் தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார். பாலகாண்டமும் அயோத்தியா காண்டமும் கம்பராமாயணத்தின் விளை நிலங்கள் என்று சொல்கிறார். பின்னால் வருகிற காண்டங்கள் இவற்றின் விளைவுகள் என்று அவர் பேசுகிறார். எனவே பின்னால் நடைபெறுகின்ற செயல்கள் அனைத்திற்கும் அடித்தளமாக அமைந்திருக்கிற காண்டம் எது என்று கேட்டால் அது பாலகாண்டமும் அயோத்தியா காண்டமும் ஆகும். பாலகாண்டம் ராமனுடைய திருமணம் வரைக்கும் சொல்லி செல்கின்றது. அயோத்தியா காண்டம் மிக அழகாக ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்ற தயரதனுடைய எண்ணத்திலிருந்து தொடங்குகின்றது. இந்த அயோத்தியா காண்டத்தினுடைய சாரம் என்ன என்று நாம் ஆராய்ந்து நுணுகி பார்த்தால், கூனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோன் துறந்து கானும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கண் தீர்த்த கடல் வேந்தே என்று வாழ்த்து பாடலிலே சொல்வது போல, நல்லவர்களை காப்பதற்காக தீயவர்களை அழிக்கின்ற அந்த அற்புதமான செய்தி நமக்கு தெரிகின்றது. அதாவது
ஆண்டவன் அடியவனை அங்கீகரித்தலால் அடியவனுக்கு ஏற்படும் மேன்மை என்ன என்பதை தெளிவாக சொல்வதுதான் இந்த காண்டத்தினுடைய சாராம்சம் என்று நாம் சொல்லிவிடலாம். இந்த காண்டம் நமக்கு இராமாயணத்தில் வருகிற பெரும்பான்மையானவர்களை அறிமுகப்படுத்தி விடுகிறது என்று சொல்லிவிடலாம். அவருடைய குணநலங்கள் எல்லாவற்றையும் நம்மால் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அடித்தளமாகவும் இந்த காண்டம் அமைந்து விடுகிறது. வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளலாக இருக்கக்கூடிய பாசமிக்க தந்தை ஆகிய தயரதன் எப்படி இருப்பான் என்பதை நமக்கு அது எடுத்து காட்டுகிறது. சுற்றத்தாரும் தேவரும் தொழ நிற்கின்ற ஆற்றசால் கோசலை எத்தகையவள் என்பதை அது நமக்கு எடுத்து காட்டுகிறது. தான் பெற்ற பிள்ளைகள் இலக்குவனும் சத்ருக்கனையும் தான் வளர்க்கவில்லை. ஆனால் ஒருவனை பரதனுக்கு அடியவனாகவும் இன்னொருவனை ராமனுக்கு அடியவனாகவும் தந்து அந்த பிள்ளைகள் யாருடன் இருந்தால் இன்புறுவார்களோ அதுவே தனக்கு இன்பம் என்று கருதிய ஞானமாக விளங்கிய ஞானத்தின் திரு உருவாக விளங்கிய சுமித்திரையை நமக்கு இந்த காண்டம் அற்புதமாக காட்டுகிறது. இடரிலா முகத்தாள் பழியெல்லாம் படைத்தாள் என்று இருந்தாலும் கூட இன்றைக்கு ராமனுடைய புகழையெல்லாம் நாம் பருகுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிற ஒப்பற்ற தாயாக அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய நல் அறமும் துறக்க நல் அருள் துறந்த தூ மொழி மடமானாக தெய்வ கற்பிழலாக விளங்குகின்ற அந்த கைகேயை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது இந்த படலம். அது மட்டுமா, இன்னல் செய் ராவணன் இழத்த தீமை எப்படி இருக்குமோ அதுபோல ராவணனையும் காட்டி மந்தரையாகிய கூனியையும் நமக்கு காட்டுகின்ற படலமாக இந்த படலம் அமைந்திருக்கிறது. அறமுறைத்த குலகுருவாக விளங்கிய வசிஷ்டனை பற்றி இந்த படலம் நமக்கு விரிவாக பேசுகிறது. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் ராமா புகழ் ஒடுங்காது என்று ராமனுக்கு அறம் உரைத்த அந்த குருவை நாம் பார்க்கிறோம். தேர்வலனாக ஒரு அமைச்சன் எப்படி இருக்க வேண்டும் என்று பாராட்டப்படுகின்ற சுமந்திரன் நமக்கு இந்த காண்டத்திலே மிக அழகாக காணப்படுகிறான். தீரா காதலனாகிய குகன் ராமா உன்னை இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்கிலா கல்வனேன் யான் என்று ராமனிடத்திலே மிகுந்த அன்பு பூண்ட குகனை நாம் இந்த காண்டத்திலே காண முடிகிறது. ராமனுக்கு இல்லாத ஆட்சி எனக்கெதற்கு, தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணியை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி ராமனை போல மர உரி தரித்து செம்மையின் ஆணியாக விளங்கி 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியல் அம்மா என்று போற்ற பெற்ற பரதன் நமக்கு எத்தகையவன் என்று காட்சிப்படுத்துகின்ற காண்டமாக இந்த அயோத்தியா காண்டம் விளங்குகிறது. நெய் குழல் உறும் இழை என நிலை திரிவார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ராமனோடே இருந்து ராமன் பின் பிறந்தானும் உளன் என்று நினைக்கத்தக்க அளவிலே ராமனை விட்டு என்றைக்கும் பிரியாது இருக்கக்கூடிய ராமானுஜனாக இருக்கக்கூடிய இலக்குவன் எத்தகையவன் என்று இந்த படலம் இந்த காண்டம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ராமன் என்ற பகவனுக்கு அவன் தொண்டு செய்தால் அந்த பாகவதனுக்கு நான் தொண்டு செய்வேன் என்று பரதனுக்கு தொண்டு செய்த சத்ருக்கணனை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்ற படலமாக காண்டமாக இது விளங்குகிறது. அது மட்டுமா, ராமனுடைய பன்முகம் என்ன என்பதை இது நமக்கு சொல்லித் தருகிறது. தந்தை சொல் தட்டாத ராமன் தசரத ராமன். அதனால்தான் ராமனுக்கு தாசரதி என்று பெயர். தாசரதினா தசரதன் பிள்ளைன்னு தன்னை பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே ராமனுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியாம். அதனால் தாசரதி என்று அவனை அழைப்பார்கள். தாய்க்கு தலை வணங்கிய ராமன், மனைவிக்கு ஏற்றவனாக விளங்கிய ஜானகி ராமன், தம்பியை நல்வழிப்படுத்தி அவனுக்கு அறிவுரை சொல்லி தம்பி நீ இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவனை பாராட்டிய ராமன், குருவை வணங்கிய சீடனாக விளங்குகின்ற ராமன்,
ஒரு சமுதாய மேன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று குகனை அரவணைத்து கொண்டு அவனை தன்னுடைய சோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமன் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எந்த நிலையிலும் ஒன்று போலவே இருக்கக்கூடிய புத்தி யோகியாக ஸ்தித பிரஜனாக விளங்கிய ராமன் இப்படி ராமனுடைய பல்வேறு நிலைகளை நமக்கு காட்டுகின்ற காண்டமாக இந்த காண்டம் நமக்கு விளங்குகிறது. அயோத்தியா காண்டத்தினுடைய மேன்மை இது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல சொல்ல விரியும் அந்த மேன்மையை பற்றி ஒரு சில பகுதிகளை நாம் இப்பொழுது தொகுத்து காண இருக்கிறோம். அயோத்தியா காண்டத்தினுடைய உயிர் நாடியான பாட்டு இந்த பாட்டுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் கம்பன் நமக்கு தருகிறான். அப்பா ராமா, உனக்கு ஆட்சி இல்லை, நீ கானகம் செல், உன் தம்பி பரதன் தான் ஆளப்போகிறான் என்று கைகேயி சொன்ன சொல்லை கேட்டவுடன் ராமன் இருந்த நிலை என்ன என்று கம்பன் பேசுகிறான். இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதே, யாரும் அச்செப்பருங்குணத்து ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணரக் கேட்ட அப்போது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. இது கம்பனுடைய பாடல். கம்பன் சொல்கிற வார்த்தை அழகு பாருங்கள். எம்மனோரால், என்னை போன்ற கவிஞர்களால். யாரால் முடியாது? கம்பனால் முடியாது. இந்த நிகழ்வு நடந்து பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. ராமனை நேரில் பார்த்தவர்கள் வேண்டுமானால் சொல்லக்கூடும். ஆனால் 10,000 ஆண்டுகள் கழித்து வந்த கம்பன் சொல்கிறான், இதை சொல் என்றால் எம்மனோரால் எப்படி சொல்ல முடியும்? கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கையில் கம்பன் கவி உண்டு என்றெல்லாம் பாராட்டப்பட்ட கம்பனாலேயே சொல்ல முடியவில்லை என்றால் நம்மால் எப்படி சொல்ல இயலும்? அதைத்தான் கம்பன் பேசுகிறான். எம்மனோரால் இயம்புதற்கு எளிதே, எப்படி சொல்லிவிட முடியும்? எதை? செப்பருங்குணத்து ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின். அந்த ராமனுடைய திருமுகத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறது? அன்றலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அவனுக்கு ராஜ்யம் என்று அவனுடைய தந்தையார் சொன்ன போது கம்பன் எழுதுகிறான், தாமரை கண்ணன் காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் கடன் இது என கொண்டான். உனக்கு ராஜ்யம்னு சொன்னப்போ ராமனுக்கு மகிழ்ச்சியும் இல்லை. இது கடமை, என்னுடைய கடமை, நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். இப்பொழுது அவனுடைய தாய் சொல்கிறாள், உனக்கு ராஜ்யம் இல்லை. அன்றைக்கு தந்தை ராஜ்யம் உண்டு என்று சொன்னான், இப்பொழுது தந்தை ராஜ்யம் இல்லை என்று சொல்கிறார். இப்பொழுதும் ராமனுடைய நிலைமை அதை சீதை சொல்கிறாள். பின்னால் மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தினால் அந்த செந்தாமரை. அவனிடத்திலே எந்த மாற்றமும் இல்லை என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த பாடலிலே பாருங்கள், அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்று இருக்கிறது. அப்படியானால் இந்த பாடலிலே என்ன ஒரு அருமை இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் இதை உயிர் நாடியான பாட்டு என்று சொன்னதற்கு காரணம் என்ன? இந்த பாடலிலே 3 காலங்களும் இடம்பெற்றிருக்கிறது. நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதே, யாரும் அச்செப்பருங்குணத்து ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு இறந்த காலம், பின்பு எதிர்காலம், அவ்வாசகம் உணரக் கேட்ட அப்பொழுது நிகழ்காலம். 3 காலமும் இந்த பாட்டில் இருக்கு. ராஜ்யம் உனக்குத்தான் என்று தந்தை சொன்ன போது ராமன் மகிழவில்லை, அதற்காக ஆனந்தப்படவில்லை. ராஜ்யம் உனக்கு இல்லை என்று தாய் சொன்ன போது ராமன் அதற்காக வருத்தப்படவில்லை. அப்ப இன்பத்திற்கு இன்பப்படாமலும் துன்பத்திற்கு துன்பப்படாமலும் இருக்கக்கூடிய யோகியாக, புத்தி யோகியாக, ஸ்தித பிரஜனாக இருக்கிறான். ஸ்தித பிரஜன் யார்? கீதனுடைய சாங்கிய யோகத்திலே அதை பற்றி பேசப்படுகிறது. அதை பாரதி மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறான். எப்படி? துன்பங்களிலே மனம் கொடாதவனாய், இன்பங்களிலே ஆவல் அற்றவனாய், அச்சமும் சினமும் தவிர்த்தவன் ஆயின் அம்முனி
மதியிலே உறுதி வாய்ந்தவன் என்ப என்று துன்பங்களிலே மனம் கெடாது இருக்கிறவனும் இன்பங்களிலே மகிழ்ச்சி அடையாமல் இருக்கிறவனும் யாரோ அவர்கள்தான் புத்தியிலே உறுதி வாய்ந்தவர்கள், ஸ்திதப்பிரஞர்கள் என்று பேசுகின்றான் பாரதி. அந்த நிலை இப்பொழுது ராமனுக்கு இருக்கிறது. ஆனால் இன்பத்திற்கு இன்பப்படாமல் ராஜ்யம் உனக்குத்தான் என்று சொன்ன போதும், துன்பத்திலே துவண்டு போகாமல் ராஜ்யம் உனக்கு இல்லை என்ற போதும் ஒன்று போல இருந்த ராமன் முகம் அவ்வாசகம் கேட்டபோது மலர்ந்தது என்று சொன்னால் அவன் நிலையிலிருந்து மாறிவிட்டானோ என்று எண்ணத் தோன்றும். இல்லை, அவ்வாசகம் என்பது என்ன என்று கேட்டால், அயோத்தியா காண்டத்திலே நடந்த இந்த காட்சிக்கு அருமையான ஒரு செய்தியை அசோகவனத்திலே வைத்து தீர்த்து வைக்கிறான் கம்பன். எப்படி? அங்கு இருக்கக்கூடிய சீதை நினைக்கிறாள், தெவு மடங்கிய சேன் நிலம் இருக்கிறதே, கேகையர் கோன் மடந்தை உன் தம்பியதாம் என மும்மடங்கு பொலிந்த முகத்தினாலே உண்ணுவாள் என்று அங்கு பேசுகிறான். அதாவது, உனக்கு ராஜ்யம் என்று தந்தை சொன்ன போது மகிழாத ராமன், உனக்கு ராஜ்யம் இல்லை என்று சொன்ன போது அதற்காக வருத்தப்படாத ராமன், உன் தம்பிக்கு ராஜ்யம் என்று சொன்ன போது அந்த வாசகத்தை கேட்டவுடனே அன்றளர்ந்த செந்தாமரையினை வென்றது என்று சொன்னால் ராமன் எத்தகையவன் என்பதை காட்டுகின்ற ஒரு ஒப்பற்ற பகுதியை நமக்கு காட்டுகின்றது இந்த அயோத்தியா காண்டத்திலே இருக்கக்கூடிய இந்த பாடல். அது மட்டுமல்ல, ராமனுடைய அழகை மேலும் மேலும் பேசுகிறான். அந்த அழகை சொல்கிற போதே உடன் அவனுடைய குணத்தையும் நமக்கு காட்டுகிறான் கம்பன். அதிலே ஒரு அற்புதமான பாடல், நம்ம எல்லோரும் அறிந்த பாடல்தான். வெய்யோன் ஒளிதன் மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். கம்பனுடைய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், தனக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய முன்னோர்கள் சொன்ன மொழிப்பொருளை எல்லாம் எடுத்து தன்னுடைய காப்பியத்திலே இணைத்து பாடுகின்றவன் கம்பன். முன்னோர் மொழிப்பொருளை அவன் சொல்லுகிற அழகு, அதனை காட்டுகின்ற அழகு மிகவும் நேர்த்தியானது. அதனால்தான் ராமன் எப்படி அழியா அழகனோ அது போலத்தான் கம்பனுடைய காவியமும் அழியாது என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகு. இந்த பாடலிலே ராமனை அழியா அழகன் என்று சொல்கிறார். அமலர் ஆதிபிரான் என்று எழுதிய திருப்பான ஆழ்வார் அரங்கத்திலே உரைகின்ற பெருமானை நேரில் சென்று காண்கிறார். கண்டவர் தன்னை இழந்தார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன், என் உள்ளங் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேலும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான், கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில், நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே என்று அன்றைக்கு ஆழ்வார் புலம்பிய அந்த புலம்பல் இருக்கிறதே, அதை கம்பன் அப்படியே எடுத்துக்கொண்டு இங்கு எழுதுகிறான். ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். ராமனுடைய அழகை விவரிக்க முடியாது. அதை எப்படி விவரிப்பது என்று தடுமாறி நிற்கிற நேரத்திலே வியந்து போய் அவனை அறியாமல் ஐயோ என்ற சொல் வந்து விழுகிறது. முடிவில்லதோர் எழில் என்று ஆழ்வார் பேசிய அந்த அழகான வார்த்தை இருக்கிறதே, அந்த சொல் இருக்கிறதே, அதுதான் இங்கு அழியா அழகு என்று வந்திருக்கிறது. அது ஐயோ என்று எடுத்துக்கொள்கிறான். இந்த அழியா அழகு என்ன தெரியுமா செய்யும்? நம் கண்ணை விட்டு அகலாது. எனக்கு இந்த பாடலை நினைக்கிற பொழுது ஒரு காட்சி நினைவுக்கு வருகிறது. எம்பெருமானார் உடையவர் ராமானுஜர் அவர்கள் அரங்கனை சென்று பார்ப்பதற்காக சேவிப்பதற்காக போகிறார். உடன் அவருக்கு மிகுந்த நெருங்கிய சீரனாக விளங்குகின்ற வடுக நம்பி உடன் போகிறார். அவருக்கு ராமானுஜரை தவிர வேறு யாரையும் தெரியாது. அவருக்கு அனைத்தும் ராமானுஜர் தான். வடுக நம்பிக்கை எப்படி இலக்குவனுக்கு ராமனும் அது போல நிற்கிறார். நின்றவர் தொண்டரடிப்புடி ஆழ்வார் இயற்றிய திருமாலை பாசுரத்தை தன்னுடைய வாயிலிருந்து அழகாக சொல்கிறார்.
பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சிங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் குழுந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் கொண்டேன் அரங்கமா நகருளானே என்று அந்த பாசுரத்தை அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு திரும்பி பார்க்கிறார். வடுக நம்பி அரங்கனை சேவிக்கவில்லை, ராமானுஜரையே பார்த்து அவரையே சேவித்துக் கொண்டிருக்கிறார். ராமானுஜர் வடுகனை பார்த்து சொல்கிறார், வடுகா அரங்கனை பார், பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன், பவளவாய் கமலச்செங்கன் அதை பார் அப்படிங்கிறார். அப்போ வடுக நம்பி திருப்பான ஆழ்வார் பாட்டில் பதில் சொல்கிறார். அவர் தொண்டரிடுப்படி ஆழ்வாருடைய திருமாலையிலிருந்து சொல்கிறார், அந்த கண்ணை பார் அப்படிங்கிறார். அதற்கு வடுக நம்பி சொன்னான், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாது. உங்களை பார்த்த கண்ணால் நான் வேற எதை பார்க்க போகிறேன். அப்படி சொன்ன அந்த அழகு இருக்கே, அதுதான் அழியா அழகுன்னு பேர். அது மாதிரி இங்கு ஆண்டவனுடைய அழகு இருக்கிறது, ராமனுடைய அழகு அழியா அழகு. அதைத்தான் அவர் சொல்கிறார், முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே என்று. ராமனுடைய அழகு இருக்கிறதே, அது என்னுடைய நெஞ்சத்தை எல்லாம் கவர்ந்தது. அதற்கு என்ன காரணம்? அந்த தெய்வ வடிவம், அவன் தெய்வம் என்பதனாலே அவனுக்கு தெய்வ வடிவம் வந்து விட்டதா? இல்லை, குணங்களால் உயர்ந்த வள்ளல் அவன். அவனுடைய குணம் எத்தகையது என்பதை நமக்கு மிக அற்புதமாக இந்த அயோத்தியா காண்டம் தான் காட்டுகிறது. அதுவும் எப்படி காட்டுகிறது? ஒருவன் உயர்ந்தவன் என்று எப்போது எல்லோராலும் பாராட்டப்படுவான்? தனக்கு சமமாக இருக்கிற ஒருவனை தன்னோடு சேர்த்து கொள்வதிலே இல்லை பெருமை. பின்னால் நடக்கப் போகிறது. குன்று சூழ்வான் மகளோடும் அறுவரானோம், எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம் என்று சுக்ரீவனையும் பூடனனையும் ராமன் சேர்த்து கொள்ளப் போகிறான் தன்னோடு சகோதரர்களாக. அதனால்தான் சுக்ரீவனை பொறுத்த வரையிலே சொல்கிற போது மகாராஜா சுக்ரீவன் என்று சொல்வது வழக்கம். ஒரு ராஜா ஒரு ராஜாவோடு சேர்கின்ற நட்பு அது ஒன்றும் பெரிதல்ல. இலங்கைக்கே தலைவனாக விளங்குகின்ற உம்பரில் ஒரு முழம் மேலாம் உயர்ந்த ஞான தம்பியாக விளங்குகின்ற வீடனனோடு ராமன் செய்த கூட்டு என்பது இருக்கிறதே, அதில் அல்ல மிகுந்த பெருமை. பின்பு பெருமை என்பது எங்கே இருக்கிறது? தன்னினும் தாழ்ந்த வேடனாக கிராதகன் என்று சொல்லப்படக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவனை, அவன் சிங்கி பேரத்திற்கு தலைவனாக இருக்கலாம், ஆனாலும் கூட சக்கரவர்த்தி திருமகன் அவனை தன்னுடைய நிலைக்கு உயர்த்தி அவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்ட பெருமை இருக்கிறது, அதுதான் போற்றத்தக்கது. ஆழ்வார்கள் மகிழ்ந்து மகிழ்ந்து எழுதுகிறார்கள். திருமங்கை மன்னன் எழுதுகிறார், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாது இறங்கி மற்ற அவருக்கு இன் அருள் சுரந்து மாமழை மான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணி பொழில் திரு அரங்கத்து அம்மானே என்று இந்த காட்சியை திருமங்கை மன்னன் பாடுகிற பொழுது, அடேயப்பா, இதைத்தான் கம்பன் எடுத்துக்கொண்டு பேசுகிறானோ என்று நமக்கு நினைக்க தோன்றுகிறது. அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறான் கம்பன். எனக்கு இப்பொழுதும் ராமானுஜரை பற்றி ஒரு செய்தி, படித்த செய்தி நினைவுக்கு வருகிறது. வைகுண்ட ஏகாதேசி நடக்கிற பொழுது 4000 படிப்பது என்பது வழக்கம். அரையர் சேவை என்ற ஒன்று உண்டு. அப்பொழுது ராமானுஜர் அந்த அரையர் சேவை நடக்கிற நேரத்தில் அருகிருக்க அரையர் ஒருவர் இந்த பாடலை சொல்கிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாது இறங்கி என்று சொல்கிறவர் அழுகிறார். ராமானுஜர் அவரை பார்த்து கேட்டார், ஏன் என்ன ஆயிற்று என்று கேட்டார். அரையர் சொன்னார், நான் என்ன புண்ணியம் செய்தேன், என்ன பாக்கியம் செய்தேன்? ஓ, இந்த பாசுரத்தை சொல்வதனாலே பெற்ற பாக்கியத்தை சொல்கிறீரோ என்று எம்பெருமானார் கேட்டார். இல்லை இல்லை, அதை உமக்கு முன்னால் சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றேனே, அதற்காக அழுகிறேன், இது ஆனந்த கண்ணீர். அப்படியா, அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அன்றைக்கு ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி மங்கை கொழுந்தின்னு சொன்னியே, அப்படி சொன்னப்போ ராமனுக்கு பக்கத்தில் நின்று அதை கேட்டது யார் தெரியுமா? ராமானுஜனாகி இலக்குவன் பக்கத்தில் நின்று அருகிருந்து அதை கேட்டான்.
அன்றைக்கு ராமன் சொல்ல சொல்ல அருகிருந்து ராமானுஜன் இலக்குவன் கேட்டான். இன்றைக்கு அதே காட்சியை நான் சொல்ல சொல்ல ராமானுஜனாகிய நீர் அருகிருந்து கேட்டீரே, இதைவிட எனக்கு புண்ணியம் வேறு என்ன வேண்டும்? அதை நினைத்தேன் எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது என்று சொன்னார். அப்படி உள்ளத்தை உருக்குகின்ற ஒரு காட்சி எது என்று கேட்டால் அது அயோத்தியா காண்டத்திலே இடம் பெற்றிருக்கின்ற குகனை தன்னுடைய சோதரனாக ஏற்றுக்கொண்ட இந்த காட்சி. அதனால்தான் தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ என்று நினைத்து நினைத்து அதனை நினைத்து நினைத்து ஏங்குகின்ற அந்த அருமையான தன்மையை நமக்கு அயோத்தியா காண்டம் காட்டுகிறது. அப்படியானால் கடைநிலையிலே இருந்தவனை கூட தன் நிலைக்கு உயர்த்துகின்ற ராமனுடைய ரூப சௌந்தரியத்தை அழிய அழகு சொன்னது என்றால் இந்த பாடல் அவனுடைய குண சௌந்தரியத்தை நமக்கு காட்டி நிற்கிறது. நாம் இப்படி நினைத்து பார்க்கலாம் அயோத்தியா காண்டத்தை. முடிவாக அப்படித்தான் சொல்ல வேண்டும். நிறைவாக சொல்வதென்றால் மந்திர படலத்திலே தொடங்குகின்றது, திருவடி சூடிய படலத்திலே இது முடிவடைகிறது. ஒன்று மந்திர படலம். அது எதற்காக நடக்கிறது? தயரதன் தன்னுடைய மகனாகிய ராமனுக்கு தலையிலே முடிசூட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். அது முதல் படலம். ஆனால் தலையிலே முடிசூட்ட வேண்டும் என்று தயரதன் நினைத்த நினைப்பு ஈடேறவில்லை. ஆனால் இங்கு என்ன நடந்தது தெரியுமா? ராமனுடைய கால் பாதுகை இருக்கிறதே, அதுதான் பரதனுடைய தலையிலே முடியாக சூடியது. மந்திர படலத்திலே ராமனுக்கு தலையிலே ஏற வேண்டிய முடி ஏறாது போயிற்று. ஆனால் இராமாயணத்திலே முதலிலே நடந்த பட்டாபிஷேகம் எது என்று கேட்டால் அது பரதன் தலையிலே ஏறிய ராமனுடைய திருவடிதான் முதல் பட்டாபிஷேகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவனை தலைமேல் வைத்து கொள்வதை விட ஆண்டவனுடைய திருவடியை நம் தலைமேல் வைத்து கொண்டால் அது நமக்கு மேலும் மேலும் பெருமையை தரும் என்பதை காட்டுவது போல இந்த அயோத்தியா காண்டம் அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்ரீரங்கத்திலே பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறார். ஸ்ரீரங்கத்திலே பெருமான் ஏன் பள்ளி கொண்டிருக்கிறார் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். எழுப்பி அதற்கு ஒரு அற்புதமான பதில் சொல்லியிருக்கிறார். அதுதான் அயோத்தியா காண்டத்தினுடைய உச்சம். ஏன் ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் என்று கேட்டால், அன்றைக்கு ராமனை பார்த்து நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கிய பரதன் நான் எழுந்திரேன் என்று கிடந்தானாம். ஏன் என்று கேட்டிருக்கிறார் ராமன். அப்பொழுது பரதன் சொல்லியிருக்கிறான், என் தலையிலே உன்னுடைய திருவடி பாரம் ஏறினால் அன்றி நான் எழுந்திரேன் என்று பரதன் அன்று கிடந்தான். அதுபோல இன்றைக்கு ஸ்ரீரங்கத்திலே அரங்கன் கிடக்கிறான். ஏன் தெரியுமா? நம்முடைய பாரத்தை எல்லாம் அவன் தலையிலே தாங்குவதற்காக நில்லாமல் படுத்து கிடக்கிறான். என்றைக்கு நம்முடைய பாரம் அவன் தலையிலே ஏறுகிறதோ அன்றைக்கு அவன் எழுந்து நிற்பான் என்று சொல்வது போல அவன் கிடக்கிறான் என்று நம்முடைய முன்னோர்கள் இந்த காட்சியை மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அத்தகைய ராமனுடைய திருவடியை சூட்டிய பரதனை பற்றியும் அவனுடைய பெருமையை பற்றியும் ராமனுடைய பெருமையை பற்றியும் இராமாயணத்திலே வரக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இது அடித்தளமாக அமைந்திருக்கிற ஒரு ஒப்பற்ற காண்டமாக விளங்குகிறது இந்த அருமையான அயோத்தியா காண்டம் என்று சொல்லி கம்பனுடைய புகழை நிறைவாக கம்பன் வார்த்தைகளிலே சொல்வதுதான் சரியாக இருக்கும். அதுவும் அயோத்தியா காண்டத்திலே இடம்பெற்ற பாடலில் சொல்லி நாம் அதை நிறைவு செய்வோம். பரதனை பார்க்கிறான் குகன். பரதனை பார்த்த குகன் இவன் என்ன ராமனை போலவே இருக்கிறான் என்று வியக்கிறான். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான். அது மட்டுமா, 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ தெரியலம்மா என்றெல்லாம் புகழ்ந்த குகன் பரதனை பார்த்து ஒரு அற்புதமான செய்தி சொல்கிறான். அது என்ன தெரியுமா? அப்பா, இரவை பகலாக்க நாம் தீபங்களை ஏற்றி வைக்கிறோம். ஆனால் காலையிலே சூரியன் வருமானால் ஏற்றி வைத்த தீபங்களினாலே எந்த விதமான பலனும் இல்லை. ஏன் தெரியுமா? சூரியன் வந்த பிறகு மற்ற ஒளிகளெல்லாம் தன்னுடைய தன்மையை இழந்து விடுகின்றன. அதுபோல பரதா, நீ வந்த குலம் இருக்கிறதே அது அற்புதமான குலம்.
உன்னுடைய குலத்திலே பிறந்தவர்கள் அத்தனை பேரும் மேலானவர்கள். மாந்தாதா, இக்ஷ்வாகு, உன்னுடைய தந்தை தயரதன், இப்படி பல பேர், அரிச்சந்திரன், பல பேர் உன்னுடைய குலத்திலே வந்த முன்னோர்கள். ஆனால் அவர்களெல்லாம் புகழ் பெற்றவர்கள். ஆனால் நீ பிறந்த பிறகு என்ன ஆயிற்று தெரியுமா? அவர்கள் புகழையெல்லாம் நீ உன் புகழ் ஆக்கிக் கொண்டு அவர்களுக்கு மேலே நீ நிற்கிறாய் என்று பரதனை பார்த்து குகன் சொன்னான். என் புகழ்கின்றது ஏழை எயினேன், இரவி என்பான் தன் புகழ் கற்றை மற்றை ஒளிகளை தவிர்க்குமா போல் மண் புகழ் பெருமை நுங்கோல் மரபுளோர் புகழ்கள் எல்லாம் உன் புகழ் ஆக்கிக் கொண்டாய் உயர்குணத்து உறவு தோளாய் என்று பரதனை பாராட்டிய குகனைப் போல இந்த பாடலை வைத்துக்கொண்டு நாம் சிந்தித்து பார்த்தால், கம்பனுக்கு முன்னால் பல்வேறு புலவர் பெருமக்கள் இந்த உலகத்திலே, ஏன் நம் நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். வள்ளுவன், இளங்கோ, வரிசையாக எத்தனையோ பேரை சொல்லலாம். ஆனால் அவர்கள் எல்லோருடைய புகழையும் தன் புகழாக ஆக்கிக்கொண்டு எல்லோரிலும் உயர்ந்து நிற்கிறான் கம்பன் என்று சொன்னால் அது மிக இல்லை. அப்பேற்பட்ட அற்புதமான அயோத்தியா காண்டத்தை பற்றி சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த கம்பன் கழகத்தாருக்கும் மற்றவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.